நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டேன். ஓ காலையில இருந்து 3 படம். சரி, ஸ்பீக்கர் புதுசா வரும் எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் ராயன் கேட்போம். அதுக்கு முன்னாடி அப்டேட் தெளிச்சிருங்க, என்னென்ன அப்டேட் இன்னைக்கு இருக்கு. ஆமா, நான் அப்டேட் லைட்டா தான் கலெக்ட் பண்ணேன். நான் சொல்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி சரி ராயன் வரட்டும், எல்லாரும் சொல்லு. வரட்டும். மற்றபடி மற்றவங்க யாரும் ஸ்பீக்கர்ல புதுசா வரவங்கள்ட்ட கேட்டு ராயன் எப்படி பார்த்தவங்க ப்ரோ சூப்பர். நான் பார்த்தவங்க பார்த்தேன் பார்த்தவங்க. ப்ரோ. ஃபர்ஸ்ட் எஃப்டி பஸ் ஸ்பாய்லர் பார்த்தேன் இல்லாம ப்ரோ. வேற சொல்லுங்க, லெவல் ப்ரோ ஸ்பாய்லர் படம். இல்லாம. ஃபுல்லா வெரி மேக்ஸ் தான், வெறியா இருந்துச்சு படம் ஃபுல்லா. சூப்பர். தனுஷ் கிட்ட புடிச்சதா இருந்து ப்ரோ? இந்த மாதிரி ஒரு டைரக்ட் எதிர்பார்க்கல ப்ரோ. செம்மையா இருந்துச்சு, வேற லெவல். மாவீரன் ப்ரோ? சைலண்டா வச்சிருப்பாரு இந்த படத்துல. ரொம்ப ஒரு டைலாக் எதுவும் இல்லாம ஒரு ஒரு சைலண்டா இருக்கும். சட்டில் தான் இருக்கும் அவர் கேரக்டர். அது எல்லாருக்கும் இது கொடுத்துருப்பாரு. அவர் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே. அந்த எல்லாத்துலயும் ஒரு ஆள் இருப்பாரு. இவரும் தனியா நிக்க மாட்டாரு. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் நான் பாக்குறேன். அதாவது அவரே ஹீரோவா இருந்தாலுமே ஒரு டைரக்டரா ம் ப்ராப்பரா வந்து எல்லா கேஸ்டிங்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு. அதாவது அவரோட ஸ்கிரீன் டைமே கொஞ்சம் பரவாயில்ல. சந்தீப்லாம் வேற லெவல் ப்ரோ. அவரு ஹீரோ போல கிடையாது எனக்கு பாக்கிறதுக்கு இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த படம் கம்மி இருந்தாலும் செகண்ட் ஒரு அந்த வாட்டர் பாக்கெட் சாங்ஸ் எல்லாம் தேட்டர் ஃபுல் தேட்டர் டான்ஸ் தான் ப்ரோ. இங்கெல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸுங்க. செம்மையா இருந்துச்சு அந்த பாட்டு. ஆனா பிரகாஷ்ண்ணா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? பரணி கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுண்ணா, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல திடீர்னு எனக்கு ஆஃப் ஆகும் டவுட் ஆயிடுது. ஏன்னா இப்பெல்லாம் பக் ஆகிறது வெளியே போறதாம டெய்லியுமே ஒரு டெய்லி ரொட்டேஷன் ப்ராசஸா இருக்கு. அதுக்காக கேட்டேன். ராயன் எப்படி இருந்துச்சுன்னா? படம் பார்த்தவங்க யாரும் ஸ்பீக்கர்ல இருக்காங்களா? அதான் இப்ப எல்லாரும் வரணும் திருப்பி அப்படி திருப்பி 8 கதை திரும்ப ஒருத்தவங்க கேட்பாங்க, 8:30 மணிக்கு கேட்பாங்க. ராயன் எப்படி அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிப்பீட் சொல்ற மாதிரி ஆகும். ஒரு 8:30 மணிக்கு மேல சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் வரட்டும். நானும் அதான் அது வரைக்கும் வெயிட்டிங். புதுசா இருந்திருக்கும் ஸ்பீக்கர் மட்டும் கேட்போம். மாவீரன் பிரதர் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருந்துச்சு. நான் போனே தொடல. படம் ஆரம்பிச்சப்ப போன பேக்கெட்ல வச்சேன், திரும்ப தொடவே படம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எனக்கு படம் பிடிச்சிருந்தாலும் எனக்கு குடும்பத்தூள் ஏன்டா இப்படிங்க அது ஒத்துக்கிற மாதிரி இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு ஏத்துக்க முடியல. அதான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர் இல்லாம ஒரு அதனாலதான் ரிவ்யூ பேசுவோம். மொட்டையா ஏன்னா சொல்றேன். முத நாளுங்கிறனால. சரி ரைட், ஓகே ஓகே. ஏத்துக்க ப்ரோ முடியல. நம்ம என்னடா ஒரு இப்படி இது ஃபுல்லா ஒரு மாஸ் கமர்ஷியல் படம். ஒரு லாஜிக் இல்லாம பார்த்தா அப்படி சொல்றோம், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். இப்போ அசுரெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல அவர் பையன் வந்து லாஜிக் சொல்லல. அப்பனை வெறுப்பான். அவர் லாஜிக் சொல்ல கனெக்ஷன் மேட்டர் சொல்றாரு. அவர் கனெக்ஷன் எண்ட் ஆஃப் த டே மேட்டர் ஃபேமிலி தான் அவர் மேட்டர்ஸ். இது ஃபேமிலி விட்டு கொடுத்து போற மாதிரி இப்படி பண்ணிட்டேன். நோ ஸ்பாய்லர் இல்லாம. இதெல்லாம் ஸ்பாயிலர் சொல்லிட்டு இல்ல இல்லங்க, அது ஒண்ணும் பேசாம இருக்க முடியாது. இல்ல அது என்ன ஒண்ணுதான். இல்ல. அதாவது டைப் பண்ணும்போது நம்ம என்ன வேணா ஸ்பாயிலர் இல்லாம சொல்லிடலாம், டைப் பண்ணிடலாம். பட் ஆனா பட் எனக்கு பேசணும்னு ராயன் வந்துட்டா பிடிச்சிருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பெரிய லெவல்ல ரிவீல் பண்ண முடியாது, இருக்கு பண்ண முடியாது. பட் எனக்கு ராயன் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல மனசை ஏத்துக்கலைனாலும் ஒரு சில படாச்சு மார்வல் படம் தான் என்ன டோட்டலா ஏமாத்திடுச்சு. ஏமாத்திருச்சா? ஏன் ப்ரோ? என்ன ப்ரோ தியேட்டர் மூமெண்ட் சூப்பரா ஒரு இருந்தது. 5 தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு ப்ரோ. கதையே இல்ல. கடைசியில கதை எங்க பாஸ்னு கதையே இல்ல ப்ரோ. எங்க விட்டாங்களோ அங்கேயே தான் இருக்கு. என்டர்டெய்னிங்கா இருந்துச்சுல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் அப்படி வரைக்கும். பார்த்தா கதை 4-5 சின்ன தியேட்டர் கதை மூமெண்ட் தான் தான். ப்ரோ இருந்துச்சு. தியேட்டர் மூமெண்ட்ஸ் கதை இருந்துச்சு, நகரவே அதனால இல்லை. கடைசியா நம்ம எங்க விட்டோமோ அங்கேயே தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் விசிலடிச்சு கொண்டாடினாங்க, நானும் கொண்டாடினேன். என்ன படம் என்ன ஓடிச்சு, கடைசியில அந்த எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த உல்வரின் அந்த மாஸ்க் போடுற சீன் தான் படத்துல ஹைலைட். உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சா ப்ரோ? ப்ரோ அந்த சீனுக்காக எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாஸ்க் வந்து கார்ட்டூனிக்கா இருந்துச்சு ப்ரோ. கார்ட்டூனிக் காமிக்கல் தானே ப்ரோ? காமிக்ல இருந்து தானே. ஆமா அதுக்கு ப்ரோ. தானே வெயிட்டிங். பட் அதை ஏன் இத்தனை வருஷமா அவாய்ட் பண்ணாங்கன்னா அது பார்க்க நல்லா இருந்தா அந்த மாஸ்க் அவாய்ட் இல்ல பண்ணாங்க. எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட அந்த எனக்கு அது உல்வரின் பிடிச்சிருந்துச்சு. கேரக்டர் 20 வருஷமா இருக்கு. பட் எனக்கு வந்து ராயன் பெட்டர். ஆனா என்னால அந்த செகண்ட் ஹாஃப்ல ஆனா சூப்பர் படம் ராயன். அந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா எனக்கு அந்த ஃபேமிலியே பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ராயன் நம்ம ரியல் அதை லைஃப்ல பத்தி பாக்குற நானும் ஃபேமிலி பேசுறேன். மாதிரியே இருந்துச்சு. ராயன் பத்தி நான் லாஸ்ட்ல பேசுறேன். புரியல என்ன ப்ரோ?
செகண்ட் ஹாஃப்ல சித்தராமா அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அவன் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் போதுங்களா காஃபி நல்லா காஃபி கேட்பாங்க அவங்க, ஓகேவா நல்லா இருக்குதான்னு கேட்பாங்க. அதெல்லாம் நான் மாசம் இருந்துச்சு படத்துக்கு. ஆமா ஆமா, இன்ட்ரோல் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் சூப்பர். செகண்ட் ஹாஃப்ல கிறிஸ்டே அவங்க பிரதர் இது மாதிரி வந்து அவங்க பண்ணுவானே தெரியாது, ஓரளவுக்கு சேர்ந்து அடிக்க வராங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவனுக்கே இவங்களதான் போட வரேன்னு தெரியாம இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. நல்லா ஸ்பாயிலர் இல்லாம பேசலாம் ப்ரோ. ஆமா நல்லா இருக்கு. ஓகே 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 ப்ரோ ஃபயர் சாங் ஹிந்தி தெலுங்குல வியூஸ் அப்படியே நாளுக்கு நாள் அதிகமாகினே போயிருக்கு ப்ரோ. பாத்தீங்களா என்ன? ஹிந்தி வெர்ஷன் பார்க்கல ப்ரோ, தமிழ் தான் ஹிந்தி பார்த்தேன். தெலுங்கு வியூஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகினே போய் அதான் ஒரு நாளுக்கு நாள் அதிகரிச்சுன்னா போய் இருந்தது. பரவாயில்ல, ஹிந்தி வியூஸ்லாம் 10 மில்லியன் கிட்ட வரப்போகுது. சூப்பர். ஓ ராயன் படம் நல்லாதான் இருக்கு. ஆனா சில பேர் ஒரு நிறைய பேர் இது பண்றாங்க, எதனாலன்னு தெரியல ரீசனு. நல்லாதான் இருக்கு படம், தாராளமா சூப்பர் நல்லா இருக்கு. 50 படத்துக்கான ஒர்த்து எல்லாமே இருக்கு இந்த படத்துல. ஆனா எதுக்கு நிறைய பேர் இப்ப சொல்றாங்கன்னு தெரியல. இல்ல ப்ரோ, அது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகணும். மேபி சில பேத்துக்கு ஒர்க் ஆகாம இருக்கும். ஆமாங்க ப்ரோ, சில லேக் வேலை படம் ஒரு 2.5 கிளம்புனா ஒரு 10 நிமிஷம் லேக் இருக்கும், அது இல்லாம இருக்காது. லேக் சொல்லல ப்ரோ, ஒர்க் ஆகுறது சொல்றேன். சீனா சில பேத்துக்கு சில சீன்ஸ் ஒர்க் ஆகாது, சில சீன்ஸ் ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலன்னா அது அவ்வளவுதான். அது அந்த மாதிரிதான். எனக்குமே வந்து ராயன்ல சில குறைகள்லாம் இருக்குது. சொல்றேன். எனக்கு வந்துட்டு ராயன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அழகா ஸ்லோவா பில்டப் பண்ணி கொண்டு போய் இன்டர் பிளாக்லாம் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த ஒரு ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து படம் வந்து ரொம்ப இதா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஓகேஷா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கதையே இல்லாம மூவ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி சில 2-3 குறைகள்லாம் இருக்குதே தவிர, பட் ஓவரால் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு படம். ஓகே ஓகே ப்ரோ. எஸ்.ஏ. சூர்யா தனுஷ் வந்து அவர் வந்து சரவணனை சாவடிச்சதுக்கு அப்புறம் நீ தானே சாவடிச்ச, நீ தான் சாவடிச்ச, நான் சாவடிச்சேன். ஏன் அவசரப்படுறீங்க? இல்ல ஸ்பாயிலர் வேணாம் ப்ரோ. ஓகே 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 ஓ கதை சொல்லாதீங்கன்றீங்களா? ஆமா, அதத்தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றோம். கதை நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க, நைட் ஷோ போவாங்க, இல்ல நாளைக்கு போவாங்க. சோ அதனால ஓகேவா. டெட்பூல் அண்ட் வொல்வரின் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அது நிறைய எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா 18+ தான் தமிழ் டப்ல நிறைய இது பேட் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரோ தான் வந்து தமிழ் டப் பார்த்தாரு, நான் இங்கிலீஷ்ல பார்த்தேன். இங்கிலீஷ்லயுமே அப்படிதான் இருக்குது. எம்எஃப் வேர்டை தவிர மற்ற எல்லா வேர்டுமே அப்படியே வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வைலன்ஸும் 1-2 இடத்துல தான் இருக்குது. அது பெருசா இல்ல, ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு இல்ல. பட் ஆனா தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸா நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்டோரி லைன் தெரியா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் எனக்கு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதுவே வந்து ஹாப்பி தான் எனக்கு. அதே மாதிரி இன்னொரு படம், மலையாள படம் ஒன்று பார்த்தேன் இன்னைக்கு, லெவல் கிராஸ்ன்னு சொல்லிட்டு. ஆசிஃப் அலி, அமலா பால், ஷராஃபுதீன் 3 பேர் நடிச்சிருந்தாங்க. அது 3 கேரக்டர்ஸ் தான். அது நடுவில் வேற ஒரு கேரக்டர் வரும், பட் அது ஓகே. ஆனா இந்த 3 பேர் தான் மேஜர் கேரக்டர். ஒரு அரை மணி நேரத்துக்குமே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு அப்படியே படத்தை நகர்த்திட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம்னா எனக்கு என்னடா இது இப்படி ஸ்லோவா போகுது, என்னடா பண்ண போறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு 30th மினிட்ல ஒரு ட்விஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் வர்றப்போ அது ரெண்டுமே ஒர்க் ஆச்சு. ஸோ அப்போ அது மூலம் கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்மே எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. அதை வச்சு பார்க்குறப்ப எனக்கு நல்லா இருந்துச்சு படம். பெர்ஃபார்மன்ஸுமே வந்து 3 பேருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சில கொஞ்சம் குறைகள் இருந்துச்சு படத்துல, பட் அதெல்லாம் இது வச்சு பார்க்கும்போது என்ன ப்ரோ அவெஞ்சர்ஸ் சொன்னாங்களா டெட்பூல்ல? இல்ல ப்ரோ, அது கண்டினியூஷன் வராது ப்ரோ. அது கண்டினியூஷன் வராது இல்ல ப்ரோ, பார்க்கலாம்ல. ஆக்சுவலா அது அந்த மல்டிவர்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான் இருக்கும் படத்துல. லோக்கி ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டைம் சேகர் டைம்ல கரெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது தமிழ் டப்ல இருக்குல்ல ப்ரோ? நான் ஃபர்ஸ்ட் 2 தமிழ் டப்ல இல்ல. எது ப்ரோ? தமிழ் டப் பத்தி எனக்கு தெரியல ப்ரோ. நான் இங்கிலீஷ்ல தான் பார்ப்பேன்றதுனால டப்பிங் தெரியல. இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மார்வல் ஃபிலிம்ஸ் எல்லாமே இருக்கும் தமிழ் டப்ல.
மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ். ஏன்னா ஹாட் ஸ்டார்ல தானே இருக்குன்றதுனால தமிழ் டப் கண்டிப்பா இருக்கும். ஆனா இதுலயுமே டிஸ்னி மார்வல் 2 பேத்தையுமே நல்லா வச்சு செஞ்சாங்க, கலாய்ச்சிருந்தாங்க. அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பாரடைஸ் மூவி நேத்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், யாராவது கேட்டிருந்தீங்களான்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, மனோரமா மேக்ஸ் வந்து இன்னைக்கு நைட்டு, ஐ மீன் நேத்து நைட்டு வருது, சாரி நேத்து நைட்டு வருது, 12 வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரலன்னாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரிண்ட் வந்துருக்குது மனோரமா மேக்ஸ்ல. அது ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு போல. ஸோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க. அதே மாதிரி இந்த படம், ஐயோ, பார்வதியும் ஊர்வசியும் நடித்த படம் உள்ளுக்குன்னு சொல்லிட்டு மலையாள படம். பட் அந்த படம் எனக்கு பர்சனலி எனக்கு ஓகேஷாக தான் இருந்துச்சு. பட் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அந்த படத்தை வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க. ஸோ அதை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க. பட் எனக்கு பர்சனலி ஓகேஷா இருந்துச்சு. மற்றவங்க எல்லாருமே பாராட்டினாங்க. நான் மட்டும்தான் ஓகேஸ்ன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னோட இதில். ஸோ அந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஹிந்தி படம் கூட வந்து ஹெச்டி வந்துச்சு. யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்கிறேன் என்னென்ன படம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சந்து சாம்பியன் சொல்லிட்டு அந்த படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஹி அந்த படம் வந்துச்சு. சவின்னு சொல்லிட்டு, சவியா சாவியான்னு தெரில, அந்த படம் அதுவுமே வந்துச்சு. பிளடி ஹிஷ்கு அந்த படம் வந்துச்சு. அதே மாதிரி பையாஜின்னு சொல்லி அந்த படம் வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வந்த அப்டேட்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா, சிம்போட ஸ்டில் ஒன்று, தக் லைஃப் டப்பிங் ஸ்டில் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தக் லைஃப் டப்பிங் சிம்பு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அது நல்லபடியாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி ரியோ ராஜும் மாளவிகா மனோஜ் நடிக்கிற படம் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனு, டைரக்ட் பண்ணுறது கலையரசன் தங்கவேல். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரேப் ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. ஸோ அது மேபி ரிலீஸ் அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம். அதே மாதிரி விமலோட சார் செகண்ட் சிங்கிள் பூவாசனைன்னு சொல்லி சித்துக்குமார் மியூசிக்கலில் ஷான் ரோல்டன் அவர் பாடியிருக்காரு. நான் பாட்டு கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மெலடியஸாக நல்லா இருந்துச்சு. யாராவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாட்டு கேளுங்க. என்ன படம் ப்ரோ? சார் பூவாசனை. பூவாசனை சாங்கு. அதே மாதிரி லக்கி பாஸ்கர் டைட்டில் ட்ராக்கு, துல்கர் சல்மான் படம் லக்கி பாஸ்கர் டைட்டில் ட்ராக் வந்து ஜூலை 28 வந்து வரும். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கலு. போட்டோட ட்ரெய்லர், யோகி பாபு சிம்புதேவன் படம் போட், அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த கான்செப்டாகவே வந்து ஒரு போட்டில் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, பொலிட்டிக்கலாக அந்த படம் பொலிட்டிக்கல் ஹியூமர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் நல்லா இருக்கும்னு தோணுது. விஷுவல்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஆகஸ்ட் 2 தேட்டரில் வருது. அவ்வளோதான் இன்னைக்கு நான் கலெக்ட் பண்ண அப்டேட்ஸு. ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இது வாஸ்கோட காமா கூட ஏதோ விட்டுருந்தாங்களா ப்ரோ? அப்படியா ப்ரோ? ஒரு நிமிஷம் அங்கே செக் பண்ணுறேன். வாஸ்கோட காமா நீதன் லிரிக் வீடியோ நாளைக்கு 6 PM வருது. நீதான் அப்படியா இல்லை நீதானா, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. நீதான் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நீதான் லிரிக் வீடியோ வாஸ்கோட காமா விட்டுருந்தாங்க. ஓகே, இப்போதான் ஸ்டில் பார்த்தேன். வேற ஏதாவது அப்டேட் இருக்கா நான் மிஸ் பண்றது? அந்த பிரஜின் படம் ஒண்ணு மோஷன் போஸ்டர் சுகுமார்ஜி கூட போட்டிருந்தாங்க. ஆமா கரெக்ட். நான் பார்த்தேன், பட் நான் போஸ்ட் பண்ணல ஆக்சுவலா. ஆனா டைம் லைன்ல பார்த்தேன். ராஞ்சா மோஷன் போஸ்டர், பிரஜின் பத்மநாபன், இவானா அவர் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட மோஷன் போஸ்டருமே வந்துருந்துச்சு.
மின்மினி ட்ரெயிலர் சாரி மின்மினி படம் வந்து ஆகஸ்ட் 4th யூஎஸ்ல ஸ்பெஷல் ப்ரீமியர் பெய்டு ப்ரீமியர் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இது மாதிரி போஸ்டர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த டேல வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தால் ஃப்ரீயாக படம் பார்க்கலான்ற மாதிரி ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுருந்தாங்க. கிளியர் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. நான் அந்த ஃபோட்டோ வேணால் ட்வீட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். யாராவது யூஎஸ்ல இருந்தீங்கன்னா பார்க்குறதுனா பாருங்கள். ஆகஸ்ட் 4 படம் வந்து ஆகஸ்ட் 9 தான் ரிலீஸ் ஆகுது. பட் ப்ரீமியராக வந்து அங்கே யூஎஸ்ல ஏர்லியாக ரிலீஸ் பண்ணுறாங்க, பெய்ட் ப்ரீமியர் ஸ்பெஷலாக. ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல். பிரகாஷ்னா கேக்குதானா? இல்ல கேக்குதுண்ணா. அந்த ராஞ்சா படம் சொல்லும்போது நான் ராஞ்சான்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு மைக் ஆஃப் பண்ணி வந்திருக்கேன், அப்புறம் தான் பார்த்தேன். இல்ல சவுண்ட் வந்துச்சு, மியூட்லயே இருந்துச்சு. ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் தான் வச்சு, நீங்க பேசுனது கேட்கல. நான் தான் மியூட் பண்ணேன். சரி தெரியாம அன்மியூட் பண்ணிட்டார் போலன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பேசுனதே கேட்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் வந்துச்சு. சரி மியூட் பண்ணேன். அப்படியா? நான் மைக் ஆன் பண்ணிட்டு ஒரு ஒர்க் பாத்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு திடீர்னு நடுவில் பேசிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு நம்ம பேசுனது ரிப்ளை வரலையே என்னன்னு பார்த்தா கரெக்ட்ல பார்த்தா நான் தான் மியூட் போட்டேன்னு நினைச்சேன். அப்புறம் மியூட் போட்டு மறந்துட்டேன். ஓகே பேக்ரவுண்ட் நாய்ஸ் இங்க வேலை இல்லை. நீங்க ஸ்பீக்கர் ஓடல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எனக்கு கேக்குதுண்ணா. ஸ்பீக்கர்ல யாருக்காவது கேட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஓ சரி எனக்கு ஒன்றும் பெருசாக கேட்குற மாதிரி தெரியல. ஏன்னா எனக்கு நான் ரூம்ல தான் தனியாக தான் இருக்கேன். ஓகே இன்னைக்கு பக்கத்துல திருவிழாவும் எதுவும் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி எல்லாம் ஸ்பீக்கர்ல இருந்து வந்துட்டாங்களா? ராயன் பார்த்தவங்க யாராவது ஸ்பீக்கர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, கதை போமா அவர் சொல்லுங்க. அவரு டெய்லி நம்ம அப்டேட் நீங்க பரணி எப்படி போடுறாரோ அது மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல இந்த அப்டேட் பேசணுங்கிறத அவரு தனியாக ஒரு ட்வீட்டாவும் போட்டு விட்டுறாரு நமக்கு உங்க பரணி. ஆமா பரணி உங்க வேலையை மிச்சப்படுத்துறாரு அவரு. நேத்துல என்னென்ன கண்டென்ட் போடணுமோங்கிறத அப்படியே லைனை போட்டு விட்டு இது அப்படியே இன்னைக்கு ஸ்பேஸ்ல டாபிக்கா பேச போறீங்க அப்படின்னு போட்டு விட்டு இருந்தாரு. ப்ரோ எனக்கு அதான் ராயன் வந்து எல்லாரும் மாதிரி இல்லை. பட் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு சுத்தமாவே கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சுத்தமா கனெக்ட் ஆகல. இன்னொன்னு அன்எக்ஸ்பெக்டடா நான் எனக்கு இருந்தது வந்துட்டு அபர்ணா முரளியோட டான்ஸும் எஸ்எஸ் சூர்யாவோட டான்ஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்ம டான்ஸா இருந்தது. வேற யாரு ப்ரோ? நான் திடீர்னு இல்ல அபர்ணா முரளிங்கவும் அதர்வா முரளிங்கும் பாக்குறேன். என்னடா திடீர்னு அது என்ன அப்படியே அந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அபர்ணா பாலமுரளி நல்லா குத்து, ஒரு குத்து நல்லா குத்து. அந்த செவுத்து சாந்துக்குள்ள வர மாதிரி நல்லா வாட்டர் பாக்கெட் சாங். ஆமா அந்த வாட்டர் பாக்கெட் சாங்குக்கும் அந்த உசுரணி தானே கடைசி இந்த போர்ஷன் வரும்போது தியேட்டர்ல செம்ம பிளஸ். ஆமாண்ணா அந்த வோக்கல்ல வரும்போது ஒரு விஷுவல் ஒண்ணு காமிச்சாங்க, உசுரணி தானேன்னு சொல்லும்போது அந்த விஷுவலே வந்து நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு, செம்ம ரெஸ்பான்ஸ். அதெல்லாம் சூப்பர். சரி ஓவரால் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒப்பீனியன் என்னன்னா, ஸ்டோரி வைஸ் புதுசா ஒன்றும் இல்லை அப்படின்னாலுமே வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காத ஒரு ஸ்கிரீன் பிளேவா நல்லா படம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. ஆனா ஓப்பனிங் சீக்வன்ஸ் தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த சந்தீப் ரோலு, காளிதாஸ் ஜெயராம் ரோல் இவங்களாம் எப்படி கேரக்டர் டிவைன் பண்றதுங்கிற மாதிரி கொஞ்சம் போயாலும், பட் அந்த சந்தீப்போட அந்த பார் சீன்ல ஆரம்பிச்சு இந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக் வரைக்கும் மொரட்டு சூப்பர் பேங்கரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும். நான் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் எதிர்பார்த்தேன். பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் டு டீசென்ட் லெவலில் தான் இருந்துச்சு. ஓவராலா படம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எனக்கு போர் அடிக்கல, படம் நல்லா இருந்துச்சு. அவர் இன்னொருத்தர் நம்ம ஸ்பீக்கர்ல ஒருத்தர் சொன்னார்ல கொஞ்சம் கனெக்டிவ் இஷ்யூ அப்படின்னு சொன்னார்ல, அதாவது நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கான செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து கன்வின்சிங்கா இல்லைன்னு. அதுதான் என்னோட ஒப்பீனியன். படத்தை நான் பார்க்கணும் சில விஷயங்கள் கன்வின்சிங்கா இல்லை. அந்த கேரக்டர் ஸ்டெச் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே எந்த இடத்துலையும் படம் போர் அடிக்கல. ரீசெண்ட் குட்டா ஒரு நல்ல படம். இப்போ தேட்டர்ல பாக்குறப்ப நம்ம தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு நல்ல படமா இருந்துச்சு. அதுல முக்கியமா அந்த பார் மூமெண்ட்ஸு, அந்த கிளினிக்ல வர சீக்வன்ஸு, பிளஸ் வந்து அடிஷ்னலா வந்து தனுஷ் விஜய் சூர்யா ஃபேஸ் ஆஃப் சீன், அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அவங்க 2 பேரும் பாத்துக்கிற சீன் வந்து நல்லா இருந்துச்சு. தேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ண சீன்ஸ்ல இதெல்லாம். ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. ஒரு டீசென்ட் டு குட் வாட்ச் தான். இந்த 50 படம் எல்லாத்துக்கும் ஒரு கண்டம் தான். அது தனுஷ் அதையும் அந்த கண்டத்தை தாண்டிட்டாரு. மகாராஜா விஜய் சேதுபதி இந்த வருஷம் 50 படத்துக்கு ஓகே. மகாராஜா வந்து விஜய் சேதுபதிக்கு எப்படி இந்த வருஷமே 50 படம் வந்து அவருக்கு பெரிய பிளாக் பஸ்டர் ஆரம்பிச்சோ, அது தனுஷுக்கும் 50 படம் வந்து நல்லபடியா அமைஞ்சிருக்கு.
அப்புறம் வேற ஸ்பீக்கர்ல உள்ளவங்க யாராவது படம் பார்த்தவங்க? கதை போமா பிரதர், நீங்க தான் சொல்லுங்க. நீங்க தான் படம் பார்த்திருக்கீங்க, நீங்க தான் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க. ஸ்பாயிலர் இல்லாம ஏதாவது சொல்ல வருதா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அதாவது பெரிய லெவல்ல ஸ்பாயிலர் இல்லாம. இல்ல இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தனுஷ் வந்து ஒரு ரைட்டரா ரொம்ப நல்லா இருக்காரோ டைரக்டரை விட அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெற்றிமாறன் ஏற்கனவே நிறைய பேட்டியில சொல்லியிருந்த மாதிரி, எனக்கு யாராவது எழுதி கொடுத்தா சூப்பராகவே நான் டைரக்ட் பண்ணுவேன், எனக்கு அது அந்த வேலை ரொம்ப மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது இவர் ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு தான் தோணுது. அது இதுலயே ட்ரை பண்ண இல்ல எனக்கு ரைட்டருங்கிற எனக்கு வந்து தனுஷ் ரைட்டருங்கிறத தாண்டி எனக்கு வந்து தனுஷ் வந்து ஒரு டேரக்டரா அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டை விட டேரக்டிங்ல செம்மையா பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அவரோட ஒர்க் என்னன்னா வந்து எத்தனை கேரக்டர் இருக்காங்க, அத்தனை கேரக்டருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, முக்கியமா சரவணன் கேரக்டர், செல்வராமன் கேரக்டர், அப்புறம் அந்த வரலட்சுமி ஒரு சின்ன ரோல் தான், கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் பேரே போடுவாங்க. பட் அந்த ரோலுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த ஆர்க்குக்கு அவங்களுக்கு அந்த இது கரெக்டா இருந்துச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அது உங்க விஜய் சூர்யா அவங்களுக்குமான சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த எல்லாமே பர்ஃபெக்ட். அதாவது நம்ம ஹீரோ நடிக்கிறோம், நம்மளே டேரக்ட்ங்கிறப்ப நம்ம பில்டப் கொடுத்து டைரக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தையும் கொல்லும் போது சும்மா தொணத்தோன்னு பேசாம, ஏய் நீ இப்படி பண்ணிட்டேடா, நான் அப்படி பண்ணிட்டேன், அவனை அப்படி பண்ணு எதிர்பார்த்தேன்டா, நீ இப்படி பண்ணிட்டேடா, முதுகுல குத்திட்டேடா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அசால்ட்டா அந்த கண்ணில் மட்டும் ஒன்று காமிச்சிட்டு, அதாவது கத்தி இந்த கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. அதாவது கண்ணை வந்து கத்திக்கிட்டு பக்கத்துல கண்ணை மட்டும் காமிக்கிற மாதிரி, அதாவது கத்தியும் பேசும் கண்ணுங்கிற பேசுங்கிற மாதிரி சில ஆங்கிள்லாம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த தொணத்தோன்னு பேசாமையே தான் ஒரு டேரக்டருங்கிறதையும் தாண்டி ஹீரோவா தனக்கு தனியா பில்டப் ஏற்றிக்காம ஏகப்பட்ட சீன்ஸுக்கு வச்சிருக்கலாம், டைலாக்கா வச்சிருக்கலாம், பஞ்சு டைலாக் ஏகப்பட்டது வச்சிருக்கலாம், இல்லை பில்டப் காட்சிகள் பின்னா நிறைய பண்ற மாதிரி வச்சிருக்கலாம். பட் அந்த ஃபாலோ அப் சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அது முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல வந்து அதாவது சொல்லப்போனா நகை கடையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து அந்த போர்ஷன்லாம் பயங்கரமா இருக்கும். அதாவது சீன்லேயே மாசு வச்சிருப்பாரு. அதனால ஒரு டேரக்டரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரைட்டருங்கிறத தாண்டி. ஏன்னா ரைட்டரா நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், ரைட்டரா கொடுத்துருக்கலாம். அது சொல்லுவோம்ல ஒரு வார்த்தை, குட் ஹேவ் பீன் பெட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா டேரக்டரா எந்த ஆங்கிள் நம்ம கமர்ஷியலா, அதாவது ஏ சர்டிஃபிகேட் படம், ஃபுல் வயலன்ஸ் படம் அப்படின்னாலுமே ரசிகர்கள் எந்த இடத்துலையுமே சோர்வடையாம, போர் அடிக்காம, தியேட்டர்ல என்ஜாய் மூமெண்ட், தியேட்டர் மூமெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறதா டேரக்டரோட வேலை. அதை தனுஷ் வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தார். அதாவது ஒரு டேரக்டரா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தனுஷ்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஆக்டராகவும் அந்த கேரக்டருக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸோ காத்தவராயன் கேரக்டராகவே அவர் கரெக்டா இருந்தார். சில கேரக்டர் ஆக்டிங் மட்டும் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். இல்ல வரு கேரக்டர்லாம் வந்து நான் இன்னும் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ. அவங்க ஏதோ ஒரு பெருசா ட்விஸ்ட் வச்சிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது ஒண்ணு இல்லாம அப்படியே சப்புன்னு இல்ல அதாவது அதான் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் போட்டாங்க. அதுக்கு தான் அவங்க டைட்டில்லயே அவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் போட்டாங்க, அவ்வளவுதான். அந்த கேரக்டர்னால நீங்க பெரிய லெவல் ரிவீல் இது பண்றதுக்குலாம் இல்ல, ஒர்த் இல்ல, அவ்வளவுதான். ஆனா எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. உங்க பேர் வச்சிருக்கிறதுனாலயே வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா. இல்ல அதான் சொல்றேன், அவருக்குலாம் நான் சொல்லும் போது அதனால அவர் பேர்லாம் சொல்லல. அவருக்கு சாதாரண ஒரு ரோல், அவ்வளவுதான். அவருக்கு பெரிய எப்படி சொல்றேன், அவர் ஒவ்வொரு படங்கள்லயும் அவருக்கும் தனியா ஒரு தனித்தன்மை ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஜெய் பீம்ல சாதாரணமா தான் ஆரம்பிக்கும். நிறைய மகாபாரத ரெஃபரன்ஸ், ஜெய் பீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புராண ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. மகாபாரத ராமாயணம் எல்லாம் போக வேணாம், அது பின்னாடி வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க, வரைஞ்சி விட்டுருக்காங்களே தவிர பெரிய லெவல்ல ரூட்டடெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் அவங்க பெரிய லெவலில் சும்மா ஒரு டிராயிங்கா ஒன்று வைப்போம், அப்படி வைப்போம், இப்படி வைப்போம்னு வச்சிருக்காங்க. அது எப்படின்னா சினிமாட்டோகிராஃபர் ஒர்க்கு, கதைக்குமான ரைட்டிங்கா நான் பார்க்கல. ரைட்டிங் டெப்தா வந்து அந்த அளவுக்குலாம் மகாபாரதம் எடுக்கல. எனக்கு என்ன ஒன்னே ஒண்ணுதான், செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஓவராலா பாக்குறப்போ நமக்கு போர் அடிக்கல. நமக்கு அவ்வளவுதான். தேட்டர்ல இருந்து அதாவது தேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஒரு 4 தேட்டர் மூமெண்ட்ஸோட இருந்துச்சு, அவ்வளவுதான். ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. அதனால தான் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல அதை ஒத்துக்க முடியல. அழகான குடும்பம் என்னால எப்படி இல்ல அதான் சொல்றேனே, அதாவது நான் ஓப்பனா சொல்லணும்னா படம் வந்து ஆகா ஓகா அப்படி வேற லெவல் படம் அப்படிங்கலாம் சொல்ல வரல. ஆனா என்னன்னா எந்த இடத்துலயுமே போர் அடிக்காத நல்ல படம், பார்க்கலாம், போர் அடிக்காம பார்க்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கூட கிளைமேக்ஸ் மாத்தி இருந்திருக்கலாம், அவங்க இப்படி வச்சுக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நான் சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு தான், துஷாரா விஜய் நடிப்பு. அவங்க அந்த கேரக்டருக்கு பக்காவா இருந்தாங்க. படத்திலேயே வந்து தனுஷுக்கு அடுத்து வந்து துஷாரா விஜய் கேரக்டர் தான் வந்து நல்ல கேரக்டர் ரைட்டா எழுதியிருந்தாங்க. கேரக்டர் ஆர்க்காவும் நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கான சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளினிக் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் அண்ணா அந்த வரலட்சுமி வரசீன் வந்துட்டு கொஞ்சமா இருந்தாலும் அவங்க அந்த சிரிக்கும் போது தியேட்டர்ல சரியான ரெஸ்பான்ஸ்னா
செம ரெஸ்பான்ஸ். ஆமா அதனாலதான் சொன்னேன். ஆனா அந்த சீக்வன்ஸ் ஒரு டேரக்டரா தானே பர்ஃபெக்டா எடுத்துட்டாருன்னு. ஏன்னா சின்ன சீக்வன்ஸ் அந்த மொபைல் எஜுசிரியா மொபைல் சீக்வன்ஸ் தானே நல்லா பர்ஃபெக்டா தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணா ஏஆர் ரஹ்மான் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட்னா இடிச்சு விட்டாருண்ணா. எப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர் பிளாக்லாம் வேற லெவல். இல்ல D15 ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே சூப்பரா ஆரம்பிச்சாரு. அதாவது D15 ஸ்டார்டிங் டைட்டில் போடும்போது ஏஆர் ரஹ்மான் அனிருத் மாதிரி, அதாவது ஏஆர் ரஹ்மான் குவாலிட்டியா போடுவாருங்கிறது அடுத்த விஷயம். பட் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேன்ஸுக்காக ஒரு போடுறது இருக்குல்ல, அது வந்து ரீசெண்ட் டைம்ல இந்த படம் தான் அவர் வந்து பெஸ்ட் ஒர்க் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சாரு. எப்ப நீ வந்து நான் ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணல, உங்களுக்கு தேவை கமர்ஷியல் ஜோனா, நான் கமர்ஷியல் ஜோன் எல்லாம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் டு பினிஷ் வந்து அதை பண்ணாரு. அப்புறம் அந்த ஓராயா பிஜிஎம்லாம் கரெக்டா எந்த இடத்துல யூஸ் பண்ணுமா கரெக்டா யூஸ் பண்ணாரு. அதெல்லாம் பிரகாஷ் நீங்க ரொம்ப கட்சி நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் நான் ஆக்சுவலா எப்படி தெரியுமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், D25ன்னு விஐபில ஒரு கார்டு வரலாம் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாருனா. ஆனா நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா அது நான் இது மகாராஜாக்கு D50 போடும்போது கூட பயங்கரமா போட்டிருந்தாங்க. நானும் அதனால கொஞ்சம் செல்ல மொபைல் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் எப்பவுமே பெரும்பாலும் மொபைல் ஸ்டேட்டஸ் வைக்கிறதே எடுக்க மாட்டேன். இது மாதிரி ஒரு இது அந்த மொபைல் வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதே எடுக்க மாட்டேன். இது மாதிரி D50னால கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஆர்க்கு கார்டு போடுவாங்கன்னு நினைச்சேன். அது எதுவும் போடல. பிரகாஷ் நான் உங்க ட்வீட் பார்த்தேன், சந்தீப் ரோல் என்ன உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சா? ஏதாவது நான் என்ன கேப்டன் மில்ல அவர் சந்தீப் நடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கேப்டன் மில்ல கெஸ்ட் ரோல் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷமும் கிளைமேக்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போயிருவாரு. அது மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ட்ரெய்லர்லயே பெரிய லெவல்ல ரிவீல் பண்ணல அவங்க. இன்னும் பின்னாடி நிப்பாரு, தனுஷ் தான் ஃபுல் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருக்கு ஸ்கிரீன் டைம் அதிகமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பார் சீக்வன்ஸ்லாம் நல்லாவும் பண்ணியிருந்தாரு. எனக்கு ஆனா ஆக்சுவலா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து அபர்ணா பாலமுரளி போர்ஷன் நல்லா இருக்கும்பாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு போர்ஷன் தான் படத்தை சொல்லலாம், அபர்ணா பாலமுரளி போர்ஷன் தான். அது காமெடிக்கா வச்சிருந்தாலும் அது எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் பின்னாடி அதாவது ஒருத்தன் பின்னாடி போனதுக்கு அப்புறமும் திரும்ப வந்து அவன் பின்னாடி வர மாதிரி கேரக்டர் ஆர்க்ல இருந்ததெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாங்க. அந்த குத்து சாங் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். இல்லைன்னா கார்த்தி என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் சந்தீப் கிஷன் ரோல் தான் தனுஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாராம் ஆரம்ப ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் இல்ல அது தெரியல, ஒருவேளை இது காசிமேடு படம் இதுதான் கதை அப்படின்னா அப்ப ரூமர் வந்தது அஜித் தனுஷ் பரத்னு வந்துச்சு. ஒருவேளை அப்ப வந்து தனுஷ் ரோல வந்து அஜித்தும், சந்தீப் கிஷன் ரோல தனுஷும், பரத் ரோல் காளிதாஸ் ஜெயராமும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். மேபி இருக்கலாம். அந்த கதை தான் இந்த கதை தான். அப்படி இருந்தா அது அந்த காலத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த நேரம் பீரியட்ல வந்து அஜித்துக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் ரிவீல் ரொம்ப பிடிக்குங்கனால அது வேணா பர்ஃபெக்ட் மேட்சா இருந்திருக்கும். அதாவது டெய்லர் மேட் ஸ்கிரிப்ட் ஃபார் அஜித் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஸ்கிரிப்டா அந்த பீரியட்ல இருந்திருக்கும். ஆனா இவங்க துஷாராக்கு இன்னும் நிறைய படம் கொடுக்கணும்னா, அவங்க ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்கண்ணா. நிறைய கொடுக்கணும். ஆனா கொஞ்சம் கமர்ஷியல் ஆக்ட்ரஸா மாத்திரக்கூடாது, அவங்கள கொஞ்சம் நல்லா பண்றாங்க. கமர்ஷியல் மீட்டருக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. ஆனா இந்த கழுவேர்த்தி மூர்க்கன் அதுல நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதுலயும் ஒரு மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் ஜோன்ல பண்ணிருப்பாங்க, ஆனா இதுல ரொம்ப ராவா பண்ணிருந்தாங்க. எனக்கு இதுல அவங்க போர்ஷன் தான் ரொம்ப இதா இருந்துச்சு. அதாவது படத்துலயே வந்து நடிச்சவங்க சொல்லணும்னா தனுஷுக்கு அப்புறம் வந்து நல்ல நடிப்பு ஸ்கிரீன்ல இருக்கும், இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குன்னு அவங்க வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த கிளினிக் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது அப்புறமேட்டு அந்த பில்டிங் சீக்வன்ஸ், இது எல்லாத்துலயும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல அவங்க கையாளங்கிறத நல்லா பொருத்தமா இருக்கும், அது பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதனாலதான் துஷார் விஜயன் கேரக்டர் பர்ஃபெக்டா இருந்துச்சு. பிரகாஷ் நீங்க புராணம் பேசுறது ப்ரோ, இது லாஸ்ட் இதை மட்டும் கேட்டுறேன் ப்ரோ, சாரி ப்ரோ. பிரகாஷ் புராணம் நிறைய நீங்க கதைகள் சொல்லுவீங்க. ஸோ ராமாயணத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணிருக்காரு, உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, இது சும்மா எல்லாமே அதாவது அண்ணன் தங்கச்சி, தங்கச்சி மூலமா ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு ராமாயணம்னு சொல்லிடுறோம். பட் தங்கச்சி மூலமா பிரச்சனையே கிடையாது. தங்கச்சி எந்த வகையிலுமே ஒரு உள்ள அவங்கள வந்து அப்படி சும்மா எல்லாம் பேருக்காக சொல்றதா, மகாபாரத ராமாயணம் சொல்லி இந்த கல்கி வரை கட் ஆயிடுச்சு போல. நான் கட் ஆயிடுச்சுனா ஆமா கட் ஆயிடுச்சு. ஆனா ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி பரணி ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த கொஞ்சம் மாத்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த டயலாக் ஒண்ணு வரும் தெரியுங்களா, அதாவது ஸ்பாயிலரா தெரியல, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அது என்னன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. அத கனெக்ட் பண்ணி பார்த்தா திருப்பி ராமாயணம் கனெக்ட் தான் வருது. இல்ல நான் சொல்லல, இது ஆர்ஜே விஷால் சொன்னாரு, நான் இல்ல. ஆமா நான் தான் ப்ரோ சொன்னேன். இல்ல கிளைமேக்ஸ் சாங்கே உங்களுக்கு அவர் உசுரே நீதானே அப்படின்னு சொல்றப்பெல்லாம் தனுஷ்க்கு பின்னாடி அப்படியே 10 தலை தெரியுது, அப்படியே துஷாரா வந்துட்டு அப்படியே அவர் தலையை தடவுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்கு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு தெரியல பிரகாஷ், நான் கரெக்டாக சொல்ல, ராவணனுக்கு 2 தம்பிங்களா இருந்தாங்கன்னா
இந்த மேட்டர் ரொம்ப கனெக்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். இல்ல ராவனுக்கு நிறைய ராமனுக்கு 2 தம்பி தான். மெயின் தம்பிக்கு விபீஷணனும் கும்பகர்ணனும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிறைய தம்பி சொல்லுவோம். ஆனா மெயின் தம்பிக்கே இவங்க 2 பேரும் நமக்கு புராணத்துல நம்ம அதிகமா பாக்குறது விபீஷணனும் கும்பகர்ணனும் தான். அதனால நீங்க வந்து இதுல 2 தம்பி ஒரு தங்கச்சி சூப்பர் கேரக்டர் எல்லாம் மேட்ச் பண்ணி அப்படிலாம் இது வந்து எப்படின்னா வந்து ஏங்க அதாவது ரொம்ப இன்டெப்தா பட வேணாம். எனக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நான் போல ராமாயணமா அந்த மாதிரி இதே போல. அதான் அந்த ப்ராசஸ்லயே இல்லங்கிறது நானு. அவங்க ரைட்டிங்கால அப்படி வைக்கல. ஆனா என்னன்னா இந்த சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷோட ஒர்க்ல பின்னாடி வந்து இந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்ல வந்து இந்த மாதிரி டிராயிங்ஸ் போட்டு விட்டு அது இல்லாம கடைசியா ஒரு பிரேம்ல வந்து லாஸ்ட்ல அதாவது புகை மூட்டமா இருக்கும்போது கட் ஆகுதா 10 தலை வர மாதிரி இல்ல கரெக்டா கேக்குதுண்ணா. சொல்லுங்கண்ணா. கேக்குதுண்ணா. கரெக்டா கேக்குது. ஏன்னா திடீர்னு நிப்பாட்டும் போது கட் ஆகுதுங்கிறது இருக்கு. அந்த புகை மூட்டமா இருக்கும்போது பின்னாடி 10 தலைங்கிறப்ப நீங்க வந்து இந்த விஷுவலா கொண்டு வராங்க. அதாவது நீங்க தெலுங்கு படங்கள் நிறைய பாத்தீங்கன்னா அந்த 10 இந்த கடைசியா வதம் பண்ணும் போதோ இல்ல ஏதாவது சம்பவம் பண்ணும் போது 10 தலை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க தெலுங்கு படங்கள்ல. நீ அதிகமா பாத்தீங்க அது மாதிரி அந்த கேமரா ஒர்க்காவும் நான் பாக்குறேன். கேமரா ஒர்க்கும் இன்னொன்று இந்த படத்துலயே வந்து பெஸ்ட் வந்து அப்படின்னா கேமரா ஒர்க்கு ஆர்ட் டைரக்ஷன். எந்த இடத்துலயுமே செட்டு போட்ட மாதிரியே பல இடங்களும் தெரியாது. செட்டு மாதிரியே தெரியாத இருந்துச்சு. அது வந்து செம்ம ஒர்க்கு. செட்டு வந்து செட் ஒர்க்கு ஆர்ட் இது கேமராமேன் ஓம் பிரகாஷ் வந்து பல இடங்கள்ல வந்து அந்த மாஸ் ஃப்ரேம்ஸ் அசால்ட்டா வச்சிட்டு இல்ல கிளைமாக்ஸ் ஃபுல்லா லைட்டிங் அந்த செட் சூப்பராவே இருக்கும்ண்ணா. லைட்டிங் வந்து வேற லெவல். அதுவும் அந்த நகைக்கடையை விட்டு அதாவது அடகு கடையை விட்டு வெளியே வரும்போது ஃபைட் வருது இல்ல அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா அந்த இருக்குல்ல சூப்பரா யூஸ் பண்ணிருப்பேன். எந்தெந்த இடத்துல லெப்ட் ரெட் வரணுமோ எந்த இடத்துல கரெக்டா மாறுமோ அது செல்வரா பண்ற மாதிரி ரெட் அண்ட் கிரீன் ஒர்க்க பயங்கரமா பண்ணிருப்பாரு. லைட்டிங் பயங்கரம். எஸ்டி சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல. அதே மாதிரி கெட்டப் பாத்தீங்கன்னாலும் எனக்கு தெரிஞ்சு சரவணனுக்கும் எஸ்ஏ சூர்யாவுக்குமே வேற லெவல்ல செட் ஆயிருந்துச்சு அந்த கெட்டப். எனக்கு வந்து சரவணன் ரொம்ப பிடிச்சிங்க. சரவணன் எஸ்ஏ சூர்யாவுக்கு வந்து அதாவது எஸ்ஏ சூர்யா வந்து கெட்டப் நல்லா இருந்துச்சு. ஆனா கேரக்டரா பாத்தீங்கன்னா இன்னும் கூட அவருக்கு இன்னும் பர்ஃபெக்டா ஒரு பிரில்லியன்ஸ் எழுதிருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க அந்த பிரகாஷ் ராஜ் மூலமா அந்த டைலாக் சொல்லிட்டாங்க எஸ்ஏ சூர்யா கேரக்டர் ஆர்க்கு எப்படி இருக்குங்கிறது. ஆனா பிரகாஷ்னா அதனால வந்து அதுக்கு மேல போக முடியல. பிரகாஷ்னா எனக்கு பெருசா அந்த இது எஸ்ஜே சூர்யாவுக்கும் தனுஷ்க்கும் எனக்கு கான்ஃபிளிக்டே எனக்கு அந்த இது பெருசா உட்காராத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல அதுதான் சொன்னேன் நான். எஸ்ஜே சூர்யா இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டா யூஸ் பண்ணிருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பிரில்லியண்டா அவரை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். பட் அவங்களே அது சொல்லிட்டாங்க பிரகாஷ் ராஜ் கேரக்டர் மூலமா அதுக்கான ஒரு ரீசனை சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இன்னொன்னு இது ஸ்பாயிலர் ஆகும். பட் எஸ்ஜே சூர்யா பொறுத்த அளவுக்கு எனக்கு ஓகேவா தான் ப்ரோ போட்டுச்சு. ஏன்னா ரைட்டிங் இருக்கிறவங்க தான் சரி எஸ்ஜே சூர்யா வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. இது ஓரளவு கரெக்டான மீட்டர்ல அவருக்கு செட் ஆயிருக்குன்னு தோணுச்சு. இல்ல ஏன் அது பர்ஃபெக்ட் அப்படின்னா அது ஒரு அதாவது ஸ்பாயிலர் தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருந்தாலுமே சொல்லுவோம். ஓப்பனா சொல்லாம கொஞ்சம் மறைவா சொல்லுவோம். சேதுக்கும் துரைக்குமான பகையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பல வருஷமா அவங்க அமைதியாவே இருப்பாங்க. ஏன்னா சேது வந்து உண்மையாலுமே வந்து பெரிய லெவல்ல கையெல்லாம் கிடையாது. அவங்க அப்பாவோட மரணத்துக்கு பிறகு துரையை எதிர்க்கிற ஒரு ஆளு. ஆனா துரையை எதிர்த்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியலங்கிறனால அவர் பிசினஸ் தனியா பண்றாரு, அவர் தனியா பண்றாரு. அப்பப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அது பெரிய லெவல் பிரச்சனையா மாத்திக்கிறது இல்லை. ஏன்னா சேது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ஆள் இல்லைங்கிறது அந்த கேரக்டரோட ஆர்க்கே. அதனாலதான் வந்து நமக்கு வந்து வெளியே பார்க்கும்போது சேதோட கேரக்டர் நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியல. ஆனா சேதுவோட மூலமே அதுதான். அவன் யாருமே எதிர்த்துக்கு தானா போறதில்ல. பட் அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பராவே இருந்தது. பட் என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ரீசன் தான் கொஞ்சம் ஏத்துக்க முடியாம இருந்தது. அதுதான் கன்வின்சிங்கா இல்ல. ஏன்னா வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக் ஸ்டோரியோ இல்ல அந்த இடத்துல ஒரு கிளாஸ் பேக்கோ வச்சிருந்திருக்கலாம். அது வந்து ரொம்ப சில்லியா இருந்துச்சு. நம்ம எல்லாமே சிம்பிளா இருக்கு. அது ஒரு வரியில சொல்ற மாதிரி அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது மாணிக்கவேல் ராயனுக்குனாச்சும் ஒரு காரணம் இருந்துச்சு. பட் இளையராய அது சின்ன ராயனுக்கு ஒண்ணும் இல்லை. பிரகாஷ் பெரிய லெவல் இல்ல. காலைல பாக்குறப்ப ஏதாவது ஃபேமிலி குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாம் கண்ணுல தென்பட்டுச்சா? வந்த குழந்தைங்க வரல, ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு வந்து அடல்ட் தானே, அது அடல்ட் ஒன்னுங்கிறப்ப அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை. குழந்தைங்க யாரும் வரல, பட் ஃபேமிலி நிறைய பேர் வந்தாங்க. லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. யாரும் ஒன்றும் பெருசா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. எல்லாரும் பாக்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸ்பீக்கர் யாரும் சவுண்ட் கேக்குதுப்பா. பட் பிரகாஷ் ஃபுல்லா கொடுக்கணும் அந்த அளவுக்கு அந்த ஒன்னு ரெண்டு ஃபைட் சீன் இருந்தது. பட் ஓகே நிறைய ஆமா ப்ரோ நிறைய வயலன்ஸ் இருக்கு படங்கள்ல. அது கம்பேர் பண்றப்ப தெரியல அது ஏன் ஃபுல்லா அது ஏன்னு தெரியல. ஏன்னா பிளட் செட்டிங்குமே பாத்தீங்கன்னா பிளாக்கா தான் காமிக்கிறாங்க, பெரிய லெவல்ல காமிக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைட்டே பாத்தீங்கன்னா அந்த பிளட் செட் வரும்போது பூராமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிளாக்கா காமிக்கிறாங்க. அது ரெயின் எஃபெக்ட்ங்கறால
நமக்கு பிளட்டுமே அதிகமா தெரியல, அதாவது கண்ணை உறுத்துற மாதிரி டார்ச்சர் இருக்க மாதிரிலாம் தெரியல, இருந்தும் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து துஷாரா விஜயன் நிறைய டெட் பாடிஸ்லாம் இருக்கும், அது அப்படியே போவாங்க அந்த இடத்துல 1-2 இடத்துல வந்து ரொம்ப கோரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த இடம். மேபி அதுக்காக அந்த அளவுக்கு கோரிங்க, ஏன்னா ப்ரீ இன்டர்வல் பிளாக்க்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து இந்த பார் சீக்வென்ஸ்ல மட்டும் தான் அந்த டெட் பாடி இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து அந்த 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 ஆஃப்டர் ஃபைட் அந்த அடுத்த சீன் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இல்ல அதுக்கு முன்னாடி ப்ரீ இன்டர்வல் பிளாக்லயே கரெக்டா பாத்தீங்க இன்டர்வல் பிளாக்லயே பாத்தீங்கன்னு வச்சுங்க, கரெக்டா ரெயினோட எஃபெக்ட் மேட்ச் பண்ணிடுவாங்க. அந்த பிளட் செட் அதிகமா தெரியாது உங்களுக்கு, சிவப்பு வன்முறை தெரியாத அளவுக்கு தான் மேட்ச் பண்ணிருப்பாரு. இருந்துமே ஏசரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பல காரணங்கள் இருக்கலாம். இவ்வளவு வேலை வந்து இந்த திலீபனுக்கும் துர்கா கேரக்டருக்குமான சீக்வன்ஸ் நம்ம கண்ணில் காட்டாம இருக்கிற அது காமிச்சு எடுத்துருக்காங்களா, ஒருவேளை அப்படிலாம் எடுத்துருக்காங்களா அப்படிங்கலாம் தெரியல. ஆக்சுவலா பிரகாஷ் இதுல என்னன்னா தனுஷ் டைரக்டரா பிரில்லியண்டா பண்ணது என்னன்னா, இப்போ அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்ட்ஸா சொல்லிருப்பாங்க ஒரு இன்சிடென்ட், பட் என்னன்னா அதுக்கு அது ரொம்ப பண்ணாம ஜஸ்ட் ஒரு சிம்பிளா அது ஓகே அது இருந்தாலும் நம்ம அது ரொம்ப ரொம்ப ஒரு பிராக்டிஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது சில பேருக்கு காதிலே விழுவாது என்ன சொன்னாங்கன்னு. ஆமா ஆமா அந்த அளவுக்கு சொல்லிட்டு செகண்ட் டைம்ல வந்து அது போன் அடிக்கும் போது தான் தெரியும், அதாவது சேகரன் கேரக்டர் மூலமா போன் அடிக்கும் போது மட்டும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட்ல நமக்கு புரிஞ்சது, பட் என்னன்னா அது ரொம்ப விஷுவல் இதெல்லாம் காமிக்காம ஒரு சிம்பிளா எடுத்துட்டு போனாங்க, எல்லா நிறைய படத்துல காமிக்காத மாதிரி. அதாவது ஒரு கமர்ஷியல் டேரக்டர் தனுஷ் தேஜியோட இதான், நம்ம ஃபேமிலி ஃபேன்ஸ் வருவாங்க, நம்ம ஸ்டார் வேல்யூ இருக்கு, நம்ம ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பேர் வெளியே படம் நல்லா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அகோரமா காமிக்க கூடாது எதையும் அப்படிங்கிற முடிவோடு நல்ல முடிவு. பிரகாஷ் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஆக்சுவலா அசுரனோட இன்னொரு வெர்ஷன் அந்த மாதிரிதான் இருந்தது. இல்லங்க அது கம்பேர் பண்ணக்கூடாதுங்க, அது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி, ஏன்னா வந்து அது நோக்கம் வேற. இதுல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு செகண்ட் பிரகாஷ் நான் செகண்ட் ஹாஃப்னு ஆரம்பிச்சாலே கட் ஆயிடுது. தெரியல செகண்ட் ஹாஃப்ல இதான் குறை பாத்துங்க. லிங்கேஷ் ரொம்ப நேரமா கைது. எனக்குமே அசுரன் தனுஷ பார்த்த மாதிரி தான் போச்சு, ரொம்ப செட்டிலான குடும்பத்துக்காக காலைல கூட இவ்வளவு ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இல்ல இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 சம்பவம் இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல, அந்த 4 சம்பவத்துக்கு கொடுத்திருக்க ரீசன் வந்து ரீசனபிளா இருக்காது, அதனாலதான் நான் சொன்னேன் அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேணாம். இல்ல பிரகாஷ் அதுக்கு சொல்லல, ஆக்சுவலா அது இன்னும் பெட்டர் படம் தான். என்ன சொல்றேன்னா அந்த பேசிங் இருக்குல்ல, எப்படி பில்ட் பண்றாங்க அந்த ஸ்டோரி எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் நம்ம இது கம்பேர் பண்ணோம்னா இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, பட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்றேன். சுகுமார் ப்ரோ ஒரே ஒரு டவுட், நேத்து எப்படி ப்ரோ கரெக்டா சொன்னீங்க செல்வராகவன் படம் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும்ட்டு, ஏன்னா நிறைய ஓவர் தாக்கம் இருந்துச்சு, பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்காரு, ஆப்வியஸ்லி இன்ஸ்பயர் ஆவாரு, லைட்டிங்ல இருந்து எல்லாமே அப்பா ஒரு செல்வா படம் பாக்குற மாதிரி இருக்கே அங்கங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. படம் முன்னாடியே பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, அவரு பவர் பாண்டி பண்ணும்போதே வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி அவர் டைரக்ஷன் பண்ணணும்ன்றதுதான் வந்து அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா வந்துட்டு அவர் அவங்க அண்ணன் டைரக்ஷன் பண்ணி பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுல இருந்தே வந்து அவருக்கு கண்டிப்பா வந்து அவரோட ஸ்டைல்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு இது இருந்திருக்கும்ல. ஏன்னா அத்தனை வருஷம் வந்து அவர் கேரியர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரையுமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இப்போ நானே வருவன் வரையுமே அவர் கூட படம் பண்ணியிருக்காருன்னா அப்போ அவரோட தாக்கம் வந்து அவருக்கு நிறைய இருக்கும். அது கண்டிப்பா படத்துல இருக்கும்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்ப ட்ரைலர் பார்க்கும்போதே கிளியரா தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு கலர் ஷேடிங் வந்துட்டு செல்வராகவன் படத்துல தான் அதிகமா பார்க்க முடியும் நம்மளால. அது இவர் வந்து அதை வந்து இவரோட ஸ்டைல்ல எடுக்கணும், அதை டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. அது எப்படி சொல்றது, நிறைய ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒரு எப்படி சொல்றது, அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல ஹைப் வந்தது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ வீக்கெண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ரொம்ப பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு. நெகட்டிவ்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்லிருந்தீங்க, ஆனா உங்க ட்வீட் கீழே என்னென்னமோ சொல்றாங்க. அது வந்துட்டு நம்ம போட்ட விதம் அப்படி பண்ணோம், ஆனா எடுத்துக்கிறவங்க வந்து அப்படி எடுத்துக்கிட்டாங்க. அது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ஜிகே அப்போ வந்து ரொம்ப எதிர்பார்த்து அது இதுவானனால அவர் மேல ரொம்ப அதிருப்தி ஆயிடுச்சு. பட் ஆனா வந்து அது உண்மையா வந்து ஒரு செல்வராகவன் படம் பிடிக்கிறவங்களுக்கு
அந்த ஒரு அந்த ஒரு எப்பவுமே வந்து அவரோட பிலிமோகிராஃபி நிறைய பேருக்கு வந்துட்டு அது எப்பவுமே அது ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கும்ல. அது அது அந்த ஒரு இதுனாலதான் வந்து இதுல வந்து நிறைய ட்ரை பண்ணிருப்பாரு. அவரோட இதுல எல்லாமே அவரோட படத்துல இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்து இந்த படத்துல வந்து நிறைய இது பண்ணிருப்பாரு. ப்ரோ ஆந்திராவும் நல்லா பிக்கப் ஆயிடும் போலயே ப்ரோ. சந்தீப் வேற இருக்காரு, தனுஷ் சாருக்கும் நல்ல மார்க்கெட் இருக்கு. ஆமா, சந்தீப்க்கு ரோல் சூப்பரா இருக்குல்ல, அதனால வந்துட்டு ஆந்திரால வந்து நல்ல ஒரு இது வந்து கிரியேட் ஆகும் இதுக்கப்புறமா. என்ன ஒண்ணு மெயினா வந்துட்டு இது எப்படி சொல்றது, இந்த படத்துல வந்துட்டு இப்ப தெரிஞ்சுப்பாங்க எல்லாருக்குமே ஏஆர் ரகுமானா யாரு அப்படின்ட்டு. அது இத்தனை நாள் வரையுமே வந்து அனிருத் அப்படின்னு பேசுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அது இந்த விக்ரம் படத்தோட இன்டர்வல்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் தட் லிவ் அ கோஸ்ட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்துட்டு இவரோட ஏஆர் ரகுமானோட சம்பவம் வந்துட்டு இந்த படத்துல ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தது படத்துக்கு. அது அது ஆக்சுவலா தனுஷ் அந்த அளவுக்கு வந்து இன்புட் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஒரு டைரக்டரா வந்து அவர் நிறைய விஷயம் வந்து இந்த படத்துல அது பார்க்க முடியுது. ஒரு ஆக்டரா வந்து அவரே வந்து அவரோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் வந்து, ஏன்னா வந்து மத்த கேரக்டருக்கு எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அவருக்கு கேரக்டருக்கு ஒண்ணுமே கொடுக்காம அவர் ரொம்ப வந்து அவர் ஒரு செட்டில்டா வந்து பிளே பண்ணிருக்காரு. ஒரு ஹீரோயிசம் பெருசா இது பண்ணிக்காம அது உண்மையிலே வந்து ஒரு டைரக்டரா அவர் ரொம்ப பெருசா வின் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்துல. இப்ப FDFS பார்த்தேன் இங்க புதுக்கோட்டை திருச்சி பக்கத்துல பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவு இல்லாட்டினாலும் செகண்ட் ஹாஃபும் பார்க்கலாம் கண்டிப்பா. ஓவரால் மூவி வந்து கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் எப்படி பிடிச்சிருக்கா இல்ல என்ன, உங்க ரிவ்யூ எப்படி? நல்லா இருக்கு ப்ரோ படம். ஆனா எப்படி சொல்றது, கொஞ்சம் ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் வரல. ஆனா படம் வந்துட்டு ஓவராலா போர் அடிக்காம நல்லா பண்ணிருக்காங்க எனக்கு அப்படி. அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு பீக்லயே போயிருந்தா கண்டிப்பா படம் வந்து ஒரு அல்டிமேட்டா இருந்திருக்கும். அது எனக்குமே செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமே கொஞ்சம் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் லேக் ஆன மட்டும் தான் தெரிஞ்சு, இந்த சுதீப் காளிதாஸ் எல்லாம் SG சூர்யா சைடு போனதுக்கு அப்புறம். ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா படத்துல மாஸ் சீன் வைக்கணும்னு ஸ்பாயிலர் வந்து பண்ண வேணாம், ஏன்னா வந்து இன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் டேனால நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்க, சில பேர் தான் பாத்துருப்பாங்க. டிக்கெட் போட்டிருக்கேன், போலாமா? நல்லா இருக்கா? போலாம் ப்ரோ கண்டிப்பா. என்ன படம் ப்ரோ? ராயன் தான் ப்ரோ. இது தியேட்டரிக்கல் இதுதான். இது நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தா நல்ல ஃபீல் கொடுக்கும் இந்த படம் ப்ரோ. அதே மாதிரி சரி ப்ரோ, D50க்கு வந்து ஏதோ போயிட்டு நாளைக்கு ஸ்பேஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. விஐபிக்கு ஒரு 25 படத்துக்கு ஒரு இது மாட்ட பண்ணிருப்பாங்கல்ல எல்லாம் சேர்ந்து. அது மட்டும் D50க்கு எதிர்பார்த்தேன், ஆனா சிம்பிளா முடிச்சுட்டாங்க எல்லாமே. இல்ல ப்ரோ, இது அவரே டைரக்டர்ல, அது போட்டா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச்லயே சொல்லியிருந்தாரு, எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, டீம் தான் பண்ணாங்க அப்படின்னாரு. சோ வந்துட்டு நம்மளே டைரக்ட் பண்ணி நம்மளே என்னடா அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ஃப்ரேம் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, அந்த டைட்டில் கார்டு வரதும் அப்புறம் லாஸ்ட் ரைட்டன் அண்ட் தனுஷ்னு வரதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலியர் ஃப்ரேம். எப்படி முடிக்கிறான்றது அந்த ஒரு ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி சுகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி ஆக்சுவலா வந்துட்டு ரகுமான் இந்த இதுல பண்ணியிருந்தது வந்துட்டு என்ன சொல்றது, இதெல்லாம் வேணாம் நான் இருந்தேன் தோணுது ப்ரோ. உங்களுக்கு எப்படி இருக்குது அவர் ரோல்? படம் பார்த்தவங்க சொல்லுங்க. யார் ரோல் ப்ரோ? பிரகாஷ் ராஜ் ப்ரோ. அவரு எப்படி சொல்றது, இல்ல ஸ்பாயிலர் ஆயிடும் ப்ரோ சொன்னாலும். இல்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா ரைட்டிங் பண்ணிருக்கலாம் அவர் ரோல். ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் எழுதிருக்கலாம், ஏன்னா வரதே ரொம்ப ஸ்கிரீன் ஸ்பேஸே ரொம்ப கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சீன் கொண்டாரு ப்ரோ. ஆமா, இல்ல என்ன மைண்ட் செட்ல நீங்க ப்ரோ, இல்ல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாக்குமே ரொம்ப கம்மி தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்மியா தான் வராரு. ஆக்சுவலா தனுஷை விட சந்தீப் கிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் கொஞ்சம் பண்ணிருக்கலாம், ஆனா அவரு வர சீன்ஸ் ஓகே, அவரு கொடுத்ததை கரெக்டா பண்ணிட்டாரு. பட் ஆனா இன்னும் டெப்தா எழுதிருக்கலாம். பட் ஆனா என்ன மைண்ட் செட் தெரியல. வரலட்சுமிக்கு
அதே மட்டும் தான் ப்ரோ. பெருசா ஒரு இது இல்லாம ஓகே. அவங்க வர சீன்லாம் கொஞ்சம் காமெடியா ஒரு மாட்டம் ஒரு நக்கலா இருந்த மாட்டம் இருந்துச்சு. அதுல அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு சீன் இருக்கும்ல ப்ரோ, அது செம்ம கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யா, வரலட்சுமி செகண்ட் ஹாஃப்ல படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. ஆனா வந்து நான் நினைச்ச மாட்டேன் ஏன்னொன்னே ரொம்ப ரூத்லெஸ்ஸா என்ன சொல்ற அசுரன் மட்டும் ரொம்ப இதா அது மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வடச்சென்னை மட்டும் கொஞ்சம் நல்லா ரொம்ப ஆக்ஷனா அது. ஆனா இதுக்கு ஏன் யூபி கூட போயிருக்கலாமா? ஏன்றது எனக்கு இன்ன வரை கொஞ்சம் இல்ல ப்ரோ. மேபி இல்ல, இது ஆதி அண்ணா இருக்காரு, மேபி அவருக்கு தெரியல எனக்கு. ஏன்னா வடச்சென்னை விட ப்ரொஃபானிட்டி இதுல கம்மி தான், வேர்ட்ஸ் எல்லாம் கம்மி தான், அதுவும் மியூட்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா ப்ரோ, 2-3 இடத்துல மியூட் பண்ணிருக்காங்க. வடச்சென்னை அளவுக்கு ஓபன் டைலாக் இல்ல. ப்ரோ வந்ததுக்கான காரணம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சி அதிகமா இருக்கு. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைட் சீன் வரும் இல்ல அதுதான் நீ எந்த சீன் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிளினிக்ல நடக்கிற மாதிரி ஒரு சீன், அதை ரிவீல் பண்ண விரும்பல. அந்த ஒரு சீன் வந்து நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளவு இது எந்த மாதிரி ஒரு சீன். அந்த ஒரு சீனும் இன்னொரு சீன் இருக்கும், அது தனுஷும் சிஸ்டர் மட்டும் இருக்கும்போது வந்து ஒரு சீன் இருக்கும். ஆமா அந்த 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 இதுல நடக்குமே. ஓகே புரியுது ப்ரோ. அதுதான் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சில சீன்கள்லாம் இருக்கிறதுனாலதான் அதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது மெயினா அந்த கிளினிக் சீன் தான். கிளினிக் சீன் ஆனா உண்மையிலே நல்லா கொஞ்சம் இருந்துச்சு ப்ரோ. அது கிளியராவே தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, துஷாராக்கு நல்லா செமையா. துஷாரா ஆக்டிங் கூட நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமா ஆமா, நீங்க அது பாருங்க. அது ஆக்சுவலா கிளினிக் சீன் பார்க்கும்போது உங்களுக்கே கிளீனா தெரியும் அது ஏன் வந்து அது ரொம்ப நல்ல டெப்தா காட்டியிருக்காங்க அந்த சீன். அதுல காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஏன்னா அது வந்து இது நேச்சுரலா தெரியணும்ன்றதுக்காக தான் அப்படி காட்டியிருக்காங்க.